ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் நான் ஒரு சீ ஃபுட் மார்க்கெட் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நம்ம சேனலில் வந்து ஃபிஷ் மார்க்கெட் ஏற்கனவே ஒன்று நான் வீடியோ போட்டிருப்பேன். அது வந்து ஃபேமிலி ரன் பண்ணுற பிஸ்னஸ்ங்கிறதுனால அது சின்ன கடையாக இருக்கும். இது வந்து ஒரு கமர்ஷியலாக ஒரு சீ ஃபுட் மார்க்கெட் எப்படி இருக்கும் ஆஸ்திரேலியாவில் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இது வந்து பெர்த்தில் ஒரு பாப்புலரான சீ ஃபுட் மார்க்கெட் தான். இங்கே நிறைய ஃபிஷ் வெரைட்டிஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தாலே சில ஃபிஷ்ஷெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். நேம்ஸ் எல்லாம் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். நம்ம வந்து இனிஷியலாக போகிற புதுசில் வந்து நம்ம அதை டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் இந்த ஃபிஷ்ஷுக்கெல்லாம் என்ன பேர் அப்படின்னு பார்த்துட்டு ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபிஷ்ஷாக இருந்தது அப்படின்னா வாங்குவோம். நாங்கள் அப்படி தான் வாங்கிட்டு இருந்தோம். இதில் ஒரு கிளான்ஸ் பாருங்கள். இதில் உங்களுக்கே சில ஃபிஷ்ஷெல்லாம் தெரிஞ்சிருக்குமா இருக்கும். இது வந்து மயரிங்கிற பிளேஸில் இருக்கிற ஒரு சீ ஃபுட் மார்க்கெட் தான். இங்கே வந்து கொஞ்சம் நிறைய வெரைட்டிஸுமே இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இந்த சைடு வச்சுருக்கிறதெல்லாம் இப்போ நம்ம ஹோல் ஃபிஷ்ஷாக பார்த்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம சூஸ் பண்ணி இவங்கக்கிட்ட கொடுத்து எந்த மாதிரி நமக்கு வேணும் அப்படின்னு க்ளீன் பண்ணி கட் பண்ணி கேட்டோன்னா அந்த மாதிரி நமக்கு பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. வேறு இந்த சைட்லாம் இருக்கிறது பார்த்திங்கன்னா இதை ஆல்ரெடி அவங்க க்ளீன் பண்ணி கட் பண்ணி ஸ்கின்னை கூட ரிமூவ் பண்ணி ஃப்ளஷ்ஷாக மட்டும் வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம அந்த மாதிரி ஃபிஷ்ஷை எடுத்து அதுலேயுமே ஸ்கின் ஆஃப் பண்ணி க்ளீன் பண்ணி கேட்டோன்னா இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. ப்ரைஸ் வந்து நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம், இதுக்கும் அதுக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. கிட்டத்தட்ட இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து ஒரு முள்ளு கூட இருக்காது. அதனால இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவே இருக்கும். இங்கே வெறும் ஃபிஷ் மட்டும் இல்லாமல் நிறைய சீ ஃபுட் வெரைட்டிஸ் கிடைக்கும். அதை நம்ம வாங்கணுங்கிறதுக்காக போகிறத விட இங்கே பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து ஸ்கேலப்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த நடுவில் இருக்குது இல்லையா, அதுதான் ஃப்ளஷ்ஷு. இந்த மாதிரி இறால் அதுலேயே நிறைய வெரைட்டிஸும் வச்சுருக்காங்க. எனக்கெலாம் பாதி வெரைட்டிஸ் என்னன்னே தெரியல. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து லைவாக வச்சுருக்காங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா மட் கிராப், நம்ம ஊர் இந்த சேத்துலலாம் நண்டு பிடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான நண்டு ரொம்ப பெருசாக இருக்கும். அது அவங்க கட்டியே தான் வச்சுருக்காங்க. ஏன்னா நம்ம அதை எடுக்கிறதுக்கு சேஃப் கிடையாது. அவங்கள கூப்பிட்டோன்னா அவங்களே வந்து எடுத்து அதை ஹேண்டில் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து க்ரே ஃபிஷ்ஷுன்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு மாதிரி வெரைட்டி ஃபிஷ்ஷு தான். இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஏன்னா இது லைவாக இருக்குது, ப்ளஸ் வைல்டாக பிடிக்கிறாங்க. இது ஃபார்ம் பண்ணது கிடையாது. அப்படின்னு நீங்கள் வாங்குறப்ப அது வைல்டு ஃபிஷ்ஷா இல்லை ஃபார்ம்டு ஃபிஷ்ஷா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கணும். இதோட ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ, இங்கெல்லாம் கிலோ கணக்கு தான். 1 கிலோ பார்த்தீங்கன்னா $79.99 போட்டிருந்தாங்க, விச் இஸ் அரௌண்ட் $80. அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு வந்து 4150 ரூபா கிட்ட வருது. ஸோ 1 கிலோ வாங்கினோன்னா அந்த ப்ரைஸ் கொடுத்து நம்ம வாங்குற மாதிரி. இது பார்த்திங்கன்னா இங்கே ஆஸ்திரேலியன்ஸ் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஆபலான்னு சொல்லிட்டு இது வந்து இது அப்படியே உடச்சி உள்ளே வந்து ஸ்கூப் பண்ணி ஃப்ளஷ் இருக்கும், அதை ஸ்கூப் பண்ணி அவங்க அப்படியே கூட சாப்பிட்டுக்கிறாங்க. ஸ்டீம் பண்ணி சாப்பிட்ற மாதிரி போல். இதெல்லாம் நான் ட்ரை பண்ணதே கிடையாது. பட் எப்போ வந்தாலும் இதெல்லாம் அவைலபிளாக இருக்கும். நம்ம ஊர் ஃபிஷ் தான் கொஞ்சம் கொஞ்சம் சில நேரம் இருக்கும், சில நேரம் கிடைக்காது. பட் ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக இருக்கும் நம்ம வாங்குற மாதிரி. இது வந்து யாபீஸ்னு சொல்லிட்டு இதை பார்க்குறதுக்கே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருந்தது. நம்ம ப்ரானும் இல்லாமல் நண்டும் இல்லாமல் ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு வெரைட்டியில் இருந்தது. இதுக்கு வந்து அந்த கூடை மாதிரி பக்கத்தில் வச்சுருந்தாங்க எடுக்கிறதுக்கு. நம்ம கையால் எடுக்கிறதோ இதோ சேஃப் கிடையாது அப்படின்னு.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கடையில மீன் மட்டும் இல்லாம, அந்த ஃபிஷ்ஷோட ப்ராடக்ட்ஸ், பை ப்ராடக்ட்ஸ் மாதிரி அவங்களே சமைச்சும் சிலது பிக்கிள் பண்ணி, அந்த மாதிரி கிரேவிஸ் பண்ணி, அந்த மாதிரி கூட வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு அந்த மாதிரி வேணும்னா, அப்படியே வாங்கிட்டு போய் ரெடி டு ஈட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆயிஸ்டர் பார்ன்னு சொல்லிட்டு ஒரு சைடு ஃபுல்லா ஆயிஸ்டர்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கு தேவையான அந்த ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண தேவையான சாஸஸ் அதுவும் இங்கேயே கிடைக்கும். பக்கத்தில் வந்து சூஷி பார்ன்னு சொல்லிட்டு, சூஷிங்கிற ஃபுட்டு வந்து ரொம்ப பாப்புலரான ஃபுட்டு. இதில் வந்து ரைஸ் வச்சு என்னென்னா இதோட ஸ்பெஷாலிட்டி, இதை ஃபிஷ்ஷை வந்து குக் பண்ண மாட்டாங்க. ரா ஃபிஷ்ஷாகவே சென்டரில் இருக்குது பாருங்கள் ஃபிஷ்ஷு, அந்த மாதிரி வச்சு சாப்பிட்றது தான் இதோட ஸ்பெஷல். இங்கே ஃப்ரெஷ் ஃபிஷ் மட்டும் இல்லாமல் ஃப்ரோசன் ஃபிஷ்ஷும் கிடைக்கும். ப்ளஸ் நம்ம ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் பண்ணுற மாதிரி, ஃபிஷ் பர்கர் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரியும் பேட்டிஸ் ரெடிமேடாக அவைலபிளாக இருக்கும். இன்னொன்று வந்து ஸ்மோக்டு ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து குக் பண்ண மாட்டாங்க. அந்த ஸ்மோக்டு ஃபிஷ் பண்ணுறதுக்குன்னே ஒரு வுட் இருக்குது. அதை வந்து ஒரு ரூமில் போட்டு எரிச்சிட்டு, அதில் வர ஸ்மோக்கை வந்து இன்னொரு ரூமில் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் கட்டி தொங்க விட்டு அந்த ஸ்மோக்கிலேயே குக் ஆகிற மாதிரி இதுதான் அது. இது மாதிரி சாமன் ஃபிஷ்லலாம் கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.